திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் கீர்த்தியா தங்கப்பாண்டியன் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை ஆர்விப்பட்டி பகுதியில் பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் பல கேள்விகள் இருக்குது, அவங்ககிட்ட கேட்கலாம். மேடம், போற இடத்துல வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? பொதுமக்கள் எந்த மாதிரி ஆதரவு தராங்க? கண்டிப்பா மக்களிடத்துல நிறைய வரவேற்பு இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளையா தான் நினைச்சுதான் வரவேற்கிறாங்க, பட்டாசுகள் போடுறாங்க, மாலைகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பரங்குன்றம் இந்த தொகுதியில ஜெயிச்சா இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வருவீங்க மேடம்? இல்ல, கண்டிப்பா பாத்தீங்கன்னா முதலில் மக்களுடைய அடிப்படை தேவைகளை தான் பூர்த்தி செய்யணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சாக்கடை பிரச்சனை, ரோடு பிரச்சனை, லைட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இருக்குது. கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முதல்ல அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் மக்கள் இடத்துல. தொடர்ந்து இந்த தொகுதியில அதிமுக சார்பா 2வது முறையா ராஜன் செல்லப்பா போட்டியிடுறாரு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக இருக்காரு. அவரை எப்படி வெற்றி பெறுவதற்கு எந்த மாதிரி திட்டங்கள்லாம் வகுத்து வச்சிருக்கீங்க மேடம்? இல்ல, தனியாலாம் கிடையாதுங்க. நம்ம தலைவரோட திட்டங்கள் தான் இன்னைக்கு மக்களிடத்துல ஹீரோவா இருக்குது. 2021 தலைவர் அவ்வளவு திட்டங்கள் கொண்டு அதை செயல்படுத்தியிருக்காரு மக்களிடத்துல. அது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இப்பயுமே பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் கூப்பனா இருக்கட்டும், அந்த மகளிர் உரிமை தொகை 2000 வழங்குறதா இருக்கட்டும், மகளிர் சுய உதவிக்குழு கடனா இருக்கட்டும், இந்த மாதிரி தலைவர் அறிவிச்ச வாக்குறுதிகள் எல்லாமே மக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. கண்டிப்பா நாங்க நிறைய வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிப்போம். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் நீங்க வெற்றி பெற்றா இந்த தொகுதி மக்களுக்கு முதல் என்ன செய்ய போறீங்க, என்ன கையெழுத்து போனீங்க மேடம் ஜெயிச்சா? அதான் சார், அடிப்படை பிரச்சனைகள் நிறைய சொல்லியிருக்காங்க சார். ஏரியா வைஸ் எடுத்திருக்கோம். ஒரு ஏரியாலையும் பாத்தீங்கன்னா இப்ப கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லைப்ரரி கேட்டிருக்காங்க. சிட்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்டை அடுத்து ஃபாஸ்டா பண்றதுக்கான திட்டங்கள்லாம் எடுத்துட்டு வரும் சார். கேட்ட கேள்விக்கெல்லாம் தொடர்ந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பிஸியா இருந்தாலும் கூட நம்மளுக்கு நேரத்தை ஒதுக்கி அப்பொழுது பதில் எடுத்திருந்தாங்க. இந்த தொகுதியில வெற்றி பெற்றால் அடிப்படையான விஷயங்கள் அனைத்தும் செய்து தருவதாகவும், திமுக சார்பில் செய்து கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று வேட்பாளர் தெரிவித்திருக்கிறார்.